இன்றைக்கி கேழ்வரகு சேமியாவில் புட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது வந்து கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இது டிஷ்ஷெல்லாம் இப்போ கடையில் விற்கிற ரெடிமேட் சேமியா, ராகி சேமியாவை வாங்கி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பாக்கெட் அளவு எடுத்திருக்கேன். இதில் தண்ணி மூழ்கிற அளவு, அந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அது கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவு அது கிளறி நல்லா நனைகிற அளவுக்கு எடுத்துகிட்டு வடிகட்டிடணும் சுத்தமாக. அது 1 நிமிஷம் அந்த மாதிரி இருந்தாலே போதும். இது மாதிரி சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துருங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அந்த உள்ளே இருக்க தண்ணியிலே அது நல்லா ஊறி வந்துடும், சாஃப்டாகிடும். இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். இதை இப்போ எடுத்து நம்ம ஆவி காட்டணும். ஒரு துணி போட்டு, நான் எலக்ட்ரிக் அடுப்பில் செய்கிறேன், அதில் துணி போட்டு அந்த சேமியாவை எடுத்து வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆவி காட்டுங்க போதும். அது வெந்துருச்சுன்னா இந்த நிறம் மாதிரி வரும், இந்த கருப்பான ஒரு நிறம் வந்துடும். அதிலே தெரிஞ்சிடும் நமக்கு வெந்துருச்சுன்னு. இதுதான் பதம். அதை எடுத்து அந்த சூட்லேயே வந்து ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, ரெண்டையும் கலந்து அந்த சூட்டோடு போடும்போது தேங்காவும் அதுவும் கலந்து தேங்காய் வாசனையோடு நல்லாயிருக்கும். அதனால் சூடாக இருக்கும்போது போடணும். கொஞ்சம் ஆறின பிறகு தான் சர்க்கரை சேர்த்துக்கணும். நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து எடுத்திங்கன்னா சுவையான கேழ்வரகு சேமியா போட்டு ரெடி ஆகிடுச்சு. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.